வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 2 புரட்டாசி 16. குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இந்த பகுதி சார்ந்து ஏற்பட்டு கடந்த 3 தினங்களாக நீடித்து வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி தற்போதைய நிலையில் இது வடமேற்கு நகர்வில் உள்ள நிலையில் கடந்த 3 தினங்களில் நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவில் ஒரு சில மாவட்டங்களுக்கு முழுமையான மழைப்பொழிவு கிடைக்காத நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வானிலை நகர்வுகள் ஒரு நல்ல சூழலுக்கு, நல்ல வானிலை சூழலுக்கு தென் மாவட்டங்களுக்கும், மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், அநேக வடகடலோர மாவட்டங்களுக்கும் இட்டுச் செல்ல போகிறது என்ற முன் அறிவிப்புடன் அடுத்த கட்ட வானிலை நகர்வுகள் என்ன? வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட்டு நிலவக்கூடிய நிலையிலும் மேலடுக்கு சுழற்சி மேலும் வரும் 9-10 தேதி வரை, அக்டோபர் 9 தேதி வரை அதிகபட்சமாக அரபிக்கடலில் லட்சத்தீவுகளை ஒட்டி நகர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள சூழலில் மழைக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் ஏற்படும் என்பதை அக்டோபர் 2 தேதி முதல் அக்டோபர் 10 தேதி வரையிலும், 10 தேதிக்கு பின்னர் 10 முதல் அக்டோபர் 23 தேதி வரை எதிர்பார்க்கப்படும் வானிலை நகர்வுகளில் உறுதித்தன்மை என்ன என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு முன்னறிவிப்பில் தெரிவித்ததுதான் குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி கடந்த நாட்களில் அது குமரிக்கடலில் முழுமையாக உள்ளே வரும் என எதிர்பார்க்கப்பட்டு மேற்கு வடமேற்காக நகர்ந்து தென் மாவட்டங்களில் கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டு இந்த எதிர்பார்ப்பில் சற்று பின்னடைவாக அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு ஒட்டிய பகுதி, நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து 5 டிகிரி அச்சக்கோடு வரை குமரிக்கடலில் இருந்து சற்றே விலகி குமரிக்கடலில் ஒரு பகுதி அமைய இந்த நகர்வுகள் அமைந்து மழைப்பொழிவில் சில பின்னடைவுகளை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் தற்போதைய நிலையில் அது வடமேற்காக நகர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதி நோக்கி அது நகர்கிறது. குமரிக்கடலின் மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதி நோக்கி நகர்ந்து லட்சத்தீவுகள் ஒட்டிய பகுதியில் இன்று இரவே அல்லது நாளை அதிகாலைக்குள் நகர்ந்து விடவும் இந்த மேலடுக்கு சுழற்சி மேலும் ஒரு 7 தினங்களுக்கு இதே இடத்தில் நின்று நீடிக்கவும் அடுத்த கட்டமாக இந்த கால இடைவெளியில் அக்டோபர் 2 முதல் 9 வரையிலான இந்த கால இடைவெளியில் ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் வங்கக்கடல் மற்றும் நிலப்பகுதி சார்ந்து மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட வாய்ப்பும், அந்த மேலடுக்கு சுழற்சி அரபிக்கடல் சுழற்சியுடன், அதாவது லட்சத்தீவுகளை ஒட்டி எதிர்பார்க்கப்படும் அந்த நகர்ந்த இந்த சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி நிலப்பகுதி சார்ந்து வலுவாக நீடித்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்த அதிகபட்ச வாய்ப்புகள் வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் வடக்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு காற்றை வலுவாக உள்ளீர்க்க தொடங்கியிருக்கிறது. எனவே காற்றின் திசையில் வெவ்வேறு மாற்றங்கள் நிலவுகின்றன. கீழ்திசை காற்றினுடைய நகர்வுகள் நிலப்பகுதி நோக்கி நீடித்து வந்த நிலையில் இந்த நகர்வுகள் வரும் 3-4 தேதி வரை இந்த நகர்வுகள் தென்மேற்கு மேற்கு காற்றினுடைய நகர்வுகள் வடக்கு வங்கக்கடல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நோக்கி ஏற்படும். இதற்கு அடுத்த கட்டமாக மேலடுக்கில் நாம் வங்கக்கடல் சார்ந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுழற்சி இந்த நகர்வில் தடையை ஏற்படுத்தி காற்று குவிதலுக்கு வழியாகி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அநேக தமிழக மாவட்டங்களில் என கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைய தின மழை வாய்ப்புகளாக, அதாவது அக்டோபர் 2 இன்று முற்பகல் மழை வாய்ப்புகளாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை பொழிவிற்கும், மேற்கு இந்த மாவட்டங்களுடைய மேற்கு பகுதிகளில் சற்று கனமழை பொழிவிற்கு ஓரிரு இடங்கள்லையும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள், மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் கூட ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
இதனை தவிர்த்து திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களினுடைய தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்று முற்பகல் வாக்கில் ஓரிரு இடங்களில் ஏற்படலாம். அதுவும் லேசான மழைப்பொழிவாக ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். பிற்பகலுக்கு பிந்தைய மற்றும் மாலை இரவு நேர மழைப்பொழிவு வாய்ப்புகளாக தென்காசி மற்றும் குமரி, நெல்லை இந்த மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். விருதுநகர், மதுரை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சற்று கனமழை பொழிவிற்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மேற்கு பகுதிகளில் சற்று கூடுதல் மழைப்பொழிவும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் பரவலான மழைப்பொழிவு இல்லை, வெப்பச்சலன மழைப்பொழிவாகும். இது வெப்பச்சலன மழைப்பொழிவு. ஆங்காங்கே இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடிய மழை வாய்ப்புகளாக இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்ட அனைத்து மழை வாய்ப்புகளும் பரவலான மழை வாய்ப்புகள் அல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்காங்கே ஏற்படக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகளாகும். அக்டோபர் 3 நாம் எதிர்பார்த்த அந்த வங்கக்கடலில் மேலடுக்கில் மெலிந்த சுழற்சி வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வு மேற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்க 3-4 தேதிகளில் இந்த மேலடுக்கில் மெலிந்த சுழற்சி ஏற்பட்டு அது அரபிக்கடல் மேலடுக்கு சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி காற்று குவிதலுக்கு வழியாகும். இந்த வகையில் மழைப்பொழிவு நாம் எதிர்பார்க்கின்றோம். இதில் நிலநடுக்கோட்டு பகுதியினுடைய தெற்கே நிலவக்கூடிய எந்த ஒரு சுழற்சியும் இதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் கடந்த குமரிக்கடல் சுழற்சி எதிர்பார்த்தோம், அது சற்று தெற்கு நோக்கி நகர்கிறது. தெற்கு நோக்கி நகர்ந்து தற்போது வடமேற்காக நகர்கிறது. இதற்கு காரணமாக நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே தென் அரைக்கோள பகுதியில் ஏற்பட்ட ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயல் என்ற அளவிற்கான ஒரு நிகழ்வானது இந்த சுழற்சியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி சற்று பின்னடைவு என்று கூற முடியாது, அதனுடைய நகர்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியது. குமரிக்கடலுக்கு முழுமையாக வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில விளக்கங்களை ஏற்படுத்தி, அதாவது தெற்கு நோக்கியே நகர்ந்து 5 டிகிரி அச்சக்கோட்டிலேயே நகர்ந்து தற்போது வடமேற்காக நகரக்கூடிய சூழலுக்கு தள்ளிவிட்டிருக்கிறது. அந்த வகையில் 3, 4, 5 இந்த தேதிகளில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சிகளுடைய இணைப்பு நிச்சயமாக வலுவான மழைப்பொழிவை தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையில் அக்டோபர் 3 குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மற்றும் கள்ளக்குறிச்சி, கடலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இது சுழற்சியினுடைய தொடக்க நிலை. மேலடுக்கு சுழற்சியினுடைய தாக்கம் அரபிக்கடலில் அடுத்து வரும் நாட்களில் நகர்ந்து நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி மற்றும் வங்கக்கடல் சார்ந்து எதிர்பார்க்கப்படும் மேலடுக்கில் மெலிந்த சுழற்சியினுடைய தாக்கமாக இந்த மழைப்பொழிவு அநேக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மத்திய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் குவிதல் ஏற்படுத்தும். அதிகபட்ச குவிதலை, காற்று குவிதலை, மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். இதற்கு வாய்ப்புகள் உள்ளன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பிலும் தெற்கு காற்றினுடைய போக்கின் காரணமாக சில மாறுதலுக்கு உட்பட்டு இந்த சுழற்சியினுடைய தாக்கம் சற்று 3ஆம் தேதி குறைந்திருக்கும். அந்த வகையில் டெல்டா மாவட்டங்களில் இதர மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று
மிதமான மழை பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகளாகும். 3ஆம் தேதி காலை, முற்பகல், பிற்பகல், மாலை, இரவு நேரங்களில். அக்டோபர் 4 சுழற்சி சற்று வலுவடையும், இணைப்பு ஏற்படுத்தும். அந்த வகையில் அக்டோபர் 4 கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகள். இந்த பகுதிகளில் சற்று கூடுதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை கிட்டத்தட்ட அநேக வடக்கு மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக கடலோர மாவட்டங்கள் என மழைப்பொழிவினுடைய வீதம் அதிகரிக்கும். ஓரிரு இடங்களில் இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அறிவிக்கப்பட்ட ஏனைய மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன டெல்டா மாவட்டங்களிலும். அக்டோபர் 5 சுழற்சியினுடைய தீவிரம், மேலடுக்கு சுழற்சியினுடைய இணைப்பு மற்றும் வடக்கு வங்கக்கடல் சுழற்சியினுடைய பலவீனம். இதன் காரணமாக மழைப்பொழிவில் வலுவான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அக்டோபர் 5 அநேக தென் கடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், அநேக மேற்கு மாவட்டங்கள், அநேக மத்திய மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர், அநேக மத்திய மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், வடக்கு உள் மாவட்டங்கள், அதே போல அநேக டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்றன. கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவிற்கு அநேக மாவட்டங்களில், தென் மாவட்டங்களுக்கும் சரி, வடக்கு மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அநேக மாவட்டங்களில் மழை பரவலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பரப்பில் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி வரையிலான வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் அநேக வடக்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் கூட ஆங்காங்கே கனமழைக்கு அக்டோபர் 5 வாய்ப்பு இருக்கிறது. இது மேலடுக்கு சுழற்சியினுடைய இணைப்பு மற்றும் காற்று குவிதலுக்கு காரணமான மழைப்பொழிவாகும். அக்டோபர் 6 முதல் 9 வரை இந்த தேதி வரையிலான இந்த காலங்களில் இந்த மேலடுக்கு சுழற்சி சற்று வலுவடைந்து பின்னடையும். இந்த பின்னடையக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் மழைப்பொழிவு ஏற்படும். மழைப்பொழிவுடைய தீவிரம் பரவலாகும். மிதமான மழைப்பொழிவாக ஏற்பட்டாலும் அது பரவலான மழைப்பொழிவாக இந்த காலங்களில் அமையக்கூடும். தமிழகத்தின் அநேக மாவட்டங்கள் மழைக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மாவட்டங்களாக அமையும். வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவிற்கும் ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அநேக தென் மாவட்டங்களிலும் மேற்கு மத்திய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கும் சற்று கனமழை பொழிவிற்கும் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அக்டோபர் 10 முதல் 15 தேதி வரையிலான இந்த காலத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையக்கூடிய நிலையும், வடகிழக்கு பருவக்காற்று துவங்குவதற்கான முன் ஏற்பாடுகளும் வானிலை காற்றினுடைய நகர்வுகளில் ஏற்பட துவங்கும். இந்த காலங்களிலேயும் ஒரு குழப்பமான வானிலையும், கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அவ்வப்போது மழைப்பொழிவு ஏற்படுவதும் விலகுவதும், வெப்பமான வானிலை ஏற்படுவதும் விலகுவதும் என்ற நிலை கடலோர மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களில் சற்று புழுக்கமான மற்றும் குழப்பமான வானிலைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. உள் மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களை ஒட்டிய உள் மாவட்டங்களில். அதே போல தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மத்திய மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள்லேயும் ஒரு புழுக்கமான வானிலை, சற்று வெப்பம் வாய்ந்த வானிலை, ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கும் அவ்வப்போது இந்த தேதிகளில் 10 முதல் 15 தேதிகளில் வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு பரவலான மழை வாய்ப்புகளாக இருக்காது. அக்டோபர் 15 முதல் 23 வரை, அக்டோபர் 23 வரை தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக விலகும் காலமாகும். வடகிழக்கு பருவக்காற்று துவக்கமும் தென்மேற்கு பருவக்காற்றின் விலக்கமும் தமிழக வானிலையில் ஒரு உறுதியற்ற நிலையினை இந்த 15 முதல் 23 கால அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மழைப்பொழிவில் பின்னடையலாம், அல்லது மழைப்பொழிவில் சற்று வலுவான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்படலாம். உறுதியற்ற நிலை இந்த 15 முதல் 23 இந்த காலங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது.
வடகிழக்கு பருவமழை நமது முந்தைய விளக்கங்களில் தெரிவித்த நிலையிலிருந்து மாற்றம் ஏதும் இல்லை. அக்டோபர் 22 அல்லது 23 இந்த இரு தேதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிடலாம் என்பதே நமது இன்றைய நிலையில் நமது விளக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.